தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றாக வந்திருக்கின்றது. இந்த 18 இடைத்தேர்தல்களிலே ஆளும் நமது மக்கள் விரோத பழனிசாமி கம்பெனி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது 6-7 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தானாகவே முடிவெட்டு கொடுத்துவிடும். மோடி அல்ல, மோடியோட தாடி நினைத்தாலும் கூட தமிழ்நாட்டை தொடர்ந்து வந்திருக்கின்ற மோடியும் அவரை தாடி என்று சொல்கின்ற இந்த பழனிசாமி கம்பெனியும் இன்றைய கூட்டணியாக வந்திருக்கிறது. பணம் நிறுவி பாலினை கூட நம் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒரே அணியில வந்திருக்கிறார்கள். இன்னொரு கூட்டணி தெரியும், மதசார்பற்ற கூட்டணியா. ஏற்கனவே நாங்கள் சிறுபான்மையினரின் காவலர்கள் என்று டிராமா போட்டுக்கொண்டு இந்துக்களையும் இந்துக்களையும் இஷ்டத்திற்கு பேசிய ஸ்டாலின் அவரது குடும்பத்தினர் ஏன் இங்கே வேட்பாளராக இருக்கிறார் திமுகவின் வேட்பாளர் திருமதி கனிமொழி அவர்கள் இஸ்லாமியர்களை கவர்வதாக நினைத்து கொண்டு எந்த இஸ்லாமியராவது கிறிஸ்துவராவது இந்து மத கடவுள்களை பற்றி அவதூறாக பேசினாலோ அதை விரும்புவார்களா? எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவரும் இன்னொரு மதத்தின் நம்பிக்கையையும் அந்த தெய்வங்களை பற்றியும் யாரும் தவறாக பேசுவதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது கூட தெரியாமல் ஏதோ இவர்கள் தான் இஸ்லாமியர்களின் சிறுபான்மையின் காவலர் என்று காட்டிக் கொள்வதற்காக திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி எப்படியெல்லாம் பேசினார். ஆனால் இங்கே தூத்துக்குடியிலே வந்து தேர்தலிலே போட்டியிடுவதால் அவரது தாயார் திருமதி ராஜா தம்மாள் திருச்செந்தூர் கோயிலில் போய் முருகனை வணங்குகிறார். திரு ஸ்டாலின் சொல்கிறார், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. ஏன், என்ன காரணம்? ஏற்கனவே நீங்கள் இந்துக்களை பற்றி இந்து தெய்வங்களை பற்றி இஷ்டத்திற்கு நீங்கள் பேசினீர்கள். இப்பொழுது இந்துக்கள் அதனுடைய பின்விளைவுதான் இன்றைக்கு இந்துக்கள் வாக்கும் உங்களுக்கு விழப்போவதில்லை. நீங்கள் காவலர்கள் என்று சொல்லி ஏமாற்றிய சிறுபான்மையர் வாக்கம் உங்களுக்கு விழப்போவதில்லை என்பதால் எப்படியாவது இந்துக்களையாவது சரி பண்ண வேண்டும் என்று தமிழ்நாட்டில பிஜேபி மாதிரி நீங்களும் செயல்பட்டு இருக்கீங்க உண்மை. அதை விட்டுட்டு இப்ப பாத்தீங்களா, நீங்க 8 வழிச்சாலைய நீதிமன்றம் வேண்டாம் அப்படின்னு அது ரத்து செஞ்சிச்சு. ஆனா மோடி சொன்னதுனால பழனிசாமி கொண்டு வந்த திட்டம், அதாவது மோடி போன் போட்டு சொன்னதும் இவர் கோரிக்கை வைக்கிறார், அண்ணன் நம்ம பழனிசாமி எங்களுக்கு 8 வழிச்சாலை அமைச்சாதான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எல்லாம் காத்து கிடைக்கும், சுவாசிக்க முடியும், தொழில் வளர்ச்சி ஏற்படுமா, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இவர் லெட்டர் போட அடுத்த நாளே மத்திய அரசாங்கம் வந்து 10,000 கோடி ஒதுக்குது. இங்க வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் அவங்களுடைய நியாயமான கோரிக்கையெல்லாம் இங்க கொடுக்காம அவங்களை கைது செய்வேன், வேலையை விட்டு எடுத்துருவேன் மிரட்டுறவங்க 10,000 கோடி திட்டத்தை உடனே அவங்க அடுத்த நாளே சாங்ஷன் பண்றாங்கன்னா காரணம் அந்த பகுதியில் உள்ள திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் பகுதியில் உள்ள கல்வராயன் மலை, கஞ்சமலையில் உள்ள அனைத்து இயற்கை தாதுக்களையும் ஏதோ பிற கம்பெனிகளை வச்சு எடுத்துட்டு போறதுக்காக, துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பெரிய சாலை வேணுங்கிறதுக்காக தான். அத அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை, பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டாலின் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு, அந்த திட்டத்தையும் நான் வரவேற்கிறேன். அங்க விவசாயிகள் எல்லாம் ரோட்ல நின்று போராடுறாங்க. 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர் நிலம் போகுது, நீர் ஆதாரம் போகுது, மலைகள் போகுது, இயற்கை வளம் போகுது, காடுகள் அழிச்சு எத்தனை பள்ளிக்கூடம், குடியிருப்புகள் எல்லாம் அழிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஸ்டாலினும் ஆதரவா. காரணம் இப்ப பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் மறுபக்கம் பிஜேபியுடன் உடன்படிக்கையில் தான் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தினால்தான், குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தினால்தான் ஆர்கே நகரிலே அவருக்கு டெபாசிட் காலியானது என்பதை தெரிந்து கொண்டு திருவாரூரிலே போட்டியிட பயந்து கொண்டு தேர்தல் வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்றவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து தூத்துக்குடி மக்களை, ஏற்கனவே இங்கே ஸ்டெர்லைட் ஆலையிலே என்ன நடந்தது, 13 பேரை சுட்டுக் கொண்டார்கள். இங்கே துணிச்சல் அன்றைக்கு வர முடியாத பழனிசாமி இன்றைக்கு 1000 போலீஸை பாதுகாப்போடு வந்து செல்கிறார். போதாக்குறைக்கு பிஜேபியின் தலைவர் அமித்ஷா இங்க வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரணம்,
அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. உள்ள விவசாயத்தை உழைச்சிட்டு இங்க பூமியில உள்ளதெல்லாம் நோண்டி எடுத்து கொடுக்கணும் யாருக்காவதுங்கிறது தான். அதனாலதான் சொல்றேன், இந்த மோடியையும் இந்த மதச்சார்பற்ற கூட்டணி என்று பொய் சொல்கிற திமுக கூட்டணியையும் இந்த முறை நீங்கள் தோற்கடித்து தமிழ்நாட்டின் நலனுக்காக உங்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அம்மா வழியிலே இயங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் வேட்பாளர் மண்ணின் மைந்தர் உங்களோட இருந்து நமது பகுதியின் தேவைகளை அறிந்தவர் வழக்கறிஞர் அவருக்கு நீங்கள் வாக்களித்து நமது பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.